நியூமரிக்கல் மெத்தட்ஸ்ல நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸோட வேல்யூவை எப்படி கால்குலேட்டர்ல போடுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி நியூட்டன்ஸ் வரும்போது நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இருக்கு, நியூட்டன்ஸ் பேக்வேர்ட் இருக்கு. ஸோ நம்ம எப்போ நியூட்டன்ஸ் யூஸ் பண்ணணும், எப்போ லெக்ராஞ்சஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ் வேல்யூ பாருங்க. எக்ஸ் வேல்யூல இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்கணும்? 5 மைனஸ் 0 5. இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 10 மைனஸ் 5 5 தான். இங்கேயும் என்னோட டிஃப்ரென்ஸ் 5 தான். இந்த மாதிரி நம்மளோட டிஃப்ரென்ஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இல்லைன்னா பேக்வேர்டுக்கு போகணும். ஸோ டிஃப்ரென்ஸ் வேற வேறையா இருந்தது அப்படின்னா நம்ம என்னக்கு போனோம்னா லெக்ராஞ்சஸ்க்கு போவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இது ஹெச்ன்னு சொல்லணும். ஸோ ஹெச் ஈக்குவல் டு 5. இந்த ப்ராப்ளம்க்கு ஹெச்சோட வேல்யூ 5. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம ஃபார்வர்ட் இல்லைன்னா பேக்வேர்டுக்கு போவோம். இங்கே நம்மளோட கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்றது நம்ம டேபிளில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். டேபிளில் மொத்தம் 6 வேல்யூ இருக்கு. இந்த 6 வேல்யூ அப்படின்றதுனால இது மிடில் வேல்யூ. இப்போ 8ன்றது என்னோட டேபிளில் ஃப்ரண்ட் போர்ஷனில், இப்போ நான் ஒரு ஆரோ மாதிரி போட்டிருக்கேன்ல, ஆரோக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ஃப்ரண்ட் போர்ஷனில் இருந்ததுன்னா ஃபார்வர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், பின்னாடி இருந்ததுன்னா பேக்வேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னோட 8ன்றது எங்கே இருக்குன்னா 0க்கும் 10க்கும் நடுவில் இருக்கு. ஸோ ஃபார்வர்ட் கேஸ்லேயே வந்திருக்கு. அதனால நம்ம ஃபார்வர்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கொஸ்டின்ல ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. யூசிங் நியூட்டன்ஸ்னு கொடுக்கல, யூசிங் ஃபார்வர்ட் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட்னு கொடுக்கல. நாம் எப்படி அதை நியூட்டன்ஸ்ன்னு சொன்னோம்? ஹெச்எல்லாம் சேமாக இருக்கு, அதனால அது நியூட்டன்ஸ். அடுத்தது அது டேபிளோட ஃப்ரண்ட்ல இருக்கு, அதனால ஃபார்வர்ட். இது ரெண்டையுமே நாம தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் டேபிள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் டிஃப்ரென்ஸ் டேபிள் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வேல்யூ கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, முதல்ல நம்ம கொஸ்டின் கொடுத்த உடனே என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஸ் டேபிள் இதுக்கு போடணும். டிஃப்ரென்ஸ் டேபிளுக்கு இதை வேர்ட்டிக்கலாக எழுதிக்கிறேன். இது எக்ஸ் வேல்யூ, இங்கே ஒய் வேல்யூ. 0 5 10 15. y வேல்யூ 7 11 14 18. நெக்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது 20 and 25. அடுத்து y வேல்யூவில் நமக்கு இருக்கிறது 24 and 32. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கீழேருந்து நம்ம எழுதிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் டெல் ஒய், முதல் தடவை டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது டெல் ஒய் அப்படின்னு எழுதணும். கீழேருந்து பார்க்கணும். 32 மைனஸ் 24. 32ல் 24 நான் சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ 8. ஸோ இந்த 8ன்றது நான் எங்கே எழுதணும்னா எக்ஸாக்டாக மிடில் எழுதணும். எந்த நம்பருக்கு நேரையும் எழுதக்கூடாது, மிடில் தான் எழுதணும். அடுத்தது 24 மைனஸ் 18. கீழேருந்தே பாருங்க, 24ல் 18 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிறது 6. ஸோ இந்த இடத்துல 6. அடுத்தது 18 மைனஸ் 14. 18லேருந்து 14 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 4. 14 மைனஸ் 11. 14 மைனஸ் 11ன்றது 3. 11 மைனஸ் 7 அப்படின்றது 4. ஸோ டெல் ஒய் ஃபுல்லாக முடிச்சிட்டோமா? இப்போ இதே மாதிரி அடுத்த டிஃப்ரென்ஸ் டெல் ஸ்கொயர் ஒய். 8லேருந்து 6 அகைன் மிடில் எழுதணும். 2. 6லேருந்து 4 அதுவும் 2. இந்த டாட்டட் லைன் போட வேண்டாம். நான் உங்களுக்கு டாட்டட் லைன் ஏன் போட்டிருக்கேன்னா விசிபிளா நடுவில் தான் எழுதியிருக்கோன்னு காட்டுறதுக்காக போட்டிருக்கேன். நீங்க எழுதாமையும் எழுதலாம். 4 மைனஸ் 3 1. 3 மைனஸ் 4ன்றது -1. இந்த மாதிரி மைனஸ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி வேல்யூ எழுதிக்கோங்க. அடுத்தது டெல் பவர் 3y. 2 மைனஸ் 2 0. 2 மைனஸ் 1 1. 1 மைனஸ் ஆஃப் -1. ஸோ மைனஸ் ஆஃப் -1ன்றது என்னவாயிடும்? 2. ஓகே, நெக்ஸ்ட் டெல் பவர் 4y. எது வரைக்கும் போகணும்னா ஒரு வேல்யூ வர வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணணும். 0 மைனஸ் 1 கீழேருந்து தான் பார்க்கணும். -1. 1 மைனஸ் 2 -1.
அடுத்தது நமக்கு del power 5y minus 1 minus of minus 1. ஸோ ரெண்டாவது வேல்யூக்கு மைனஸ் ஆஃப் மைனஸ் கொடுக்கும்போது அது என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிரும். அதனால 0. ஓகே, இதுதான் நம்மளோட டிஃபரன்ஸ் டேபிள். இந்த டிஃபரன்ஸ் டேபிளுக்கே நமக்கு ஒரு half of the mark, கொஸ்டின் 5 மார்க்காக இருந்தால் 3 மார்க், கொஸ்டின் 10 மார்க்காக இருந்தால் 5 மார்க் நமக்கு இந்த டிஃபரன்ஸ் டேபிளுக்கே வந்துடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னு சொன்னோம், ஃபார்வர்ட் இதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஏன்னா 8ன்றது டேபிளோட ஃப்ரண்ட் எண்ட்லயே இருக்கு, அதனால ஃபார்வர்டுன்னு சொன்னதுனால இதுல இருக்கிற ஃப்ரண்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூவை மட்டும் நம்ம என்ன பண்றோம், சர்க்கிள் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஃபார்வர்டில் இருக்கிற வேல்யூக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாமா, நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் ஃபார்முலா, ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலான்னு எழுதலாம். நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா, நமக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x தான் கண்டுபிடிக்கணும். f of x equal to y naught plus u into del y naught plus u into u minus 1 del square y naught by 2 factorial plus u into u minus 1. இது வந்து போயிட்டே இருக்கும், நம்ம வந்து 3 terms எழுதிட்டு ஸ்டாப் பண்ண போறோம். by 3 factorial and so on னா எவ்வளோ தூரம் வேணுமோ நான் அவ்வளோ தூரம் கால்குலேட் பண்ணிப்பேன். u ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு x மைனஸ் எக்ஸ் நாட் டிவைடட் பை ஹெச். ஓகே, இப்போ நம்ம சம்க்கு போகலாம். இது ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் நான் u கண்டுபிடிக்கணும். u ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ்ன்றது கொஸ்டின்ல நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதான் எக்ஸ். இங்க நம்ம கொஸ்டின்ல என்ன இருக்கு, x ஈக்குவல் டு 8க்கு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எக்ஸோட பிளேஸ்ல என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 8 மைனஸ் எக்ஸ் நாட்ன்றது டேபிளோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, எக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ, அதான் எக்ஸ் நாட். இங்க நமக்கு 0. அப்ப எக்ஸ் நாட்டோட இடத்துல 0 டிவைடட் பை ஹெச். ஹெச்சோட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்டே செக் பண்ணிட்டோம். ஒரு எக்ஸ் வேல்யூக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 5. அப்போ ஹெச்சோட வேல்யூ 5. அப்போ 8/5 இருக்கு. 8/5 நம்ம டிவைட் பண்ணா 1.6 வரும். ஸோ யூ வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டேபிளில் கொடுத்துருக்கோம்ல, இந்த வேல்யூ தான் இது y0, இது del y0, இது del square y0. அந்த நம்ம எழுதணும்ல ஃபார்முலா, அந்த இடத்துல இதெல்லாம் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். del power 4 வரைக்கும், del power 5 0ன்றதுனால அது தேவைப்படாது. இப்போ போய் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் y0 மேல வேல்யூ பார்த்துக்கோங்க. y0ஓட இடத்துல என்ன இருக்கு, 7 இருக்கு. அப்ப நான் இங்க என்ன எழுதணும், 7 பிளஸ் u ஓட வேல்யூ 1.6 del y0. 7க்கு அடுத்த நம்பர் என்ன நமக்கு 4. இந்த நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன்ல, அது மட்டும் பார்த்தா போதும். ஓகே, ஸோ 7க்கு அடுத்த நம்பர் 4. அப்போ இங்க இன்டூ 4. அடுத்தது u இன்டூ u மைனஸ் 1. அப்போ 1.6 இன்டூ 1.6 மைனஸ் 1. 7 4க்கு அடுத்தது என்ன இருக்கு, மைனஸ் 1 இருக்கு. ஸோ அப்போ இங்க நம்ம மைனஸ் 1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் அடுத்தது 1.6, 1.6 மைனஸ் 1, 1.6 மைனஸ் 2. அடுத்த வேல்யூ நம்ம 7 4 மைனஸ் 1 வரைக்கும் எழுதிட்டோம். மைனஸ் 1க்கு அடுத்தது 2. இந்த ஓவல் ஷேப்ல இருக்கிறதுக்குள்ள மட்டும் பாருங்க 2. இது பக்கத்துல 2 ஹோல் திங் பை 3 ஃபேக்டோரியல் பிளஸ் இன்னும் ஒரு டேர்ம் இருக்கு 1.6, 1.6 minus 1, 1.6 minus 2, 1.6 minus 3. 2க்கு அடுத்த வேல்யூ என்ன, மைனஸ் 1. ஸோ இப்படி பார்க்கணும், 7 மைனஸ் 4 மைனஸ் 1 அப்படின்னு அந்த ஆர்டரில் பார்த்துட்டே வந்தேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நமக்கு இருக்கிறது மைனஸ் 1. மைனஸ் 1 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல். இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கால்குலேட்டரில் அப்படியே மொத்தமாக நம்ம ஃபீட் பண்ண போகிறோம்.
கால்குலேட்டரில் இந்த வேல்யூவை இப்படியே எழுதுறதுக்கு பதிலாக நம்ம இந்த 7 4ன்னு எழுதணும்ல, இதை வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம், இந்த டேர்மை ஏன்னு எடுக்க போகிறோம். நம்ம அந்த டேபிள்லேருந்து எடுத்த வேல்யூ இதெல்லாம், இது பி, இந்த வேல்யூ சி, இது டி, இந்த வேல்யூவை ஈன்னு எடுக்க போகிறேன். ஸோ ஏ பி சி டி இ 5 டேர்ம். இந்த 1.6ன்னு அங்கங்கே வருது, அதனால இந்த 1.6ஐ மொத்தமாகவே நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ எங்கெல்லாம் 1.6 இருக்கோ அங்கெல்லாம் ஒய் அப்படின்னு கால்குலேட்டரில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேட்டரில் இதை அப்படியே ஃபீட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கால்குலேட்டர் எடுத்துகிட்டு நம்ம இந்த மோட் பட்டன் யூஸ் பண்ணி கிளியர் கொடுத்துக்கணும். ஸோ கிளியர் கொடுக்கறதுக்கு ஷிஃப்ட்டு மோடு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் 3ன்னு கேட்குதுல, ஆல் கேட்கும். ஸோ ஆல்னா 3 பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டுன்னு 2 தடவை கொடுத்த உடனே மோடு வந்து கிளியர் ஆயிரும். மோடு கிளியர் ஆனதுக்கப்புறமா தான் நம்மளோட வேல்யூஸை நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸோ நம்ம வேல்யூ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, நமக்கு ஏன்னு இருக்கா. இந்த ஏபிசிடிலாம் நமக்கு இங்கே இருக்குது, இந்த டேர்ம்ஸில் இருக்குது. இது மேலே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, அண்ட் இங்கே சி, ஹைப் மேலே சி இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது. ஒய் வந்து இந்த கமாவில் இருக்குது. நமக்கு தேவை இப்போ ஏ பி சி டி இ வரைக்கும் வேணும், 5 வேல்யூ வேணும், அண்டு ஒய் வேல்யூ வேணும். இந்த பிங்க் கலர் வேல்யூக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆல்ஃபாவை ப்ரெஸ் பண்ணணும் ஒவ்வொரு தடவையும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ஃபாவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, ஏன்னு வந்துருச்சா. ஃபஸ்ட் ஒன் நான் ஏன்னு தான் வச்சுருக்கேன், ஏ ப்ரெஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் அடுத்தது என்ன எழுதியிருக்கோம், நம்ம ஒய் பின்னு இருக்குது. நம்மளோட ஈக்குவேஷன் பாருங்கள், ஒய் பி. ஒய்யோட வேல்யூ வேணும். ஒய்க்கு நம்ம திருப்பியும் ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி இந்த கமா ப்ரெஸ் பண்ணால் ஒய், திருப்பியும் ஆல்ஃபா, அடுத்தது இந்த இது பி ப்ரெஸ் பண்ணும்போது பி வந்துருச்சு. ப்ளஸ் எங்கெல்லாம் 1.6 இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு ஒய் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் இப்போ திருப்பி 1.6 இருக்கிறதுனால ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஒய் bracket again y minus 1 bracket close பண்ணிட்டு c வேல்யூன்னு இருக்குது, y into y minus 1 into c வேல்யூ, shift c divided by 2 factorial. இங்கே 2 இருக்குது, ஃபேக்டோரியல் இங்கே இருக்குது, இந்த பட்டனில் இருக்குது. இது ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே தான் ஃபேக்டோரியல், எல்லோ கலரில் ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ ஷிஃப்ட்டு இந்த எல்லோ பட்டன் ப்ரெஸ் பண்ணால் 2 ஃபேக்டோரியல். ஸோ அந்த டேர்ம் முடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1.6ன்னு இருக்குது அப்படின்னா ஒய்ன்னு அர்த்தம். ஸோ மறக்காமல் அந்த இடத்துல ஒய் போடணும். ஷிஃப்ட்டு ஒய் bracket ஆல்ஃபா ஒய் மைனஸ் 1 இன்ட்டு திருப்பியும் ஒய் மைனஸ் 2, நமக்கு ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 1 ஒய் மைனஸ் 2 இன்ட்டு அந்த இடத்துல டி இருக்குது. ஸோ டிக்கான வேல்யூ ஆல்ஃபா டி டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஷிஃப்ட் யூஸ் பண்ணி ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் வந்துருச்சா. அடுத்தது நமக்கு இன்னும் ஒரு டேர்ம் இருக்குது. இன்னும் ஒரு டேர்முக்கு என்ன பண்ணணும், ப்ரெஸ் கொடுத்துட்டு ஏபிசிடி கொடுத்தாச்சு. இப்போ ஈக்கு வரணும் நம்ம. ஆனால் அங்கே ஒய் இன்ட்டு தான் நமக்கு ஆரம்பிக்கிறது வந்து ஒய் இன்ட்டுன்னு இருக்கும். ஸோ ஷிஃப்ட் கொடுத்தாச்சு, ஒய் இன்ட்டு ப்ராக்கெட் ஒய் மைனஸ் 1 ப்ராக்கெட் க்ளோஸ், திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன், ஒய் எத்தனை தடவை வருதோ அத்தனை தடவை கொடுக்கணும். ஒய் மைனஸ் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன், ஒய் மைனஸ் 3 க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஒய் மைனஸ் இங்கே வந்து நமக்கு ஒய் மைனஸ் 4 இல்லை, ஒய் மைனஸ் 3 வரைக்கும் தான் இருக்குது. ஓகே, ஒய் மைனஸ் 3 வரைக்கும் கொடுத்துட்டு இ கொடுக்கணும் நம்ம. ஸோ இன்ட்டு இ வந்து காஸ்டில் இருக்குது, இ டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல். ஸோ 4 ஃபேக்டோரியலுக்கு
ஃபேக்டோரியல். இப்போ இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நம்ம எல்லாமே ஏபிசிடி அதில் தான் இருக்குது. இப்போ சிஏஎல்சின்னு இருக்குல்ல, இந்த சிஏஎல்சியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ஒன்று என்ன கேட்குது, ஏயோட வேல்யூ என்னன்னு அப்படின்னு கேட்கும். ஏயோட வேல்யூ என்ன, நமக்கு அந்த பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் 7. அப்போ 7 கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டா ஒய் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ நம்ம எல்லா இடத்துலையும் என்ன எழுதியிருக்கோம் 1.6 ஈக்குவல் டு கொடுங்க. பி வேல்யூ என்ன, பி வேல்யூ 4 ஈக்குவல் டு சி வேல்யூ வந்து -1, ஸோ -1. டி வேல்யூ வந்து 2. அடுத்தது இ வேல்யூ அகைன் -1, ஸோ -1. எல்லாம் கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்தோடனே 12.7696 அப்படின்னு காட்டுது. இதை எடுத்து நம்ம அப்படியே எழுத போகிறோம் நம்ம அந்த இடத்துல. ஸோ இதுதான் ஆன்சர். இதை இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.